ஒரு காமன் மேனாக இந்த ஸ்டாம்பீட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் தலைவராக விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணோடனே எல்லாமே டிஎம்கேவோட ப்ரெஸ்ஸு அவங்க வந்து எதிராக தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவீங்க. பட் அது உண்மை கிடையாது. ஓகே, டிஎம்கே கிட்டேயும் சில மீடியா இருக்குது. பட் உண்மையை பார்த்திங்கன்னா நேஷ்னல் மீடியா கிட்டத்தட்ட எல்லாமே பிஜேபி கீழே தான் இருக்குது. ரீசெண்டாக கூட அதானி ஒரு பெரிய நேஷ்னல் மீடியா நியூஸ் சேனல் வாங்கினார். ஸோ ஏடிஎம்கே கிட்டேயும் நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள கூட இன்வைட் பண்ணி இவங்களுக்கு பிடிக்காதவங்க விட்டுட்டு மற்றவங்க கூடயாச்சும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கலாம். எனக்கு புரியுது, அவருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவரும் துக்கத்தில் இருக்கார், இஸ் டிப்ரெஸ் சேடுன்னு எனக்கு புரியுது. பட் இங்கே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற தலைவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஆப்வியஸ்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், போலீஸ் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க, அவங்களோட நியாயத்தை வச்சாங்க. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட கமல்ஹாசன் கிட்ட, ரஜினி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேள்விகள் கேட்கப்பட்டது, இதை பற்றி கருத்துகள் கேட்கப்பட்டது. ஆனால் டிவிகேலேருந்தும் விஜய் தரப்புலேருந்தும் விஜய் கிட்டேருந்தும் எந்த கருத்தும் இல்லை எந்த செய்தியும் வரவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாம்பீடே கரூர் அவரோட கூட்டத்தை பார்க்கறதுக்காக வந்தபோது அவர் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும். அவருக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் ப்ரெஸ்ஸில் தெரிவிச்சிருக்கணும். ஆப்வியஸ்லி 4 நாள் கழித்து அவர் வீடியோ போட்டார். இருந்தாலும் அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. இப்போது டிவிகே தரப்புலேருந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. விஜய் ஆக்சுவலி அதை பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.